நான் திரு ரவீந்திரன் துரைசாமிகிட்ட வாத்து துவங்குறேன். 6 மாதங்களுக்கு பிறகு கூட்டணி முடிவு செய்யப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துல பாஜக பாமக ரெண்டுமே புறக்கணிக்குது. இது எதை காட்டுது அரசியல்ல? முதல்ல திமுக அணி இன்டாக்டா இருக்கிறாங்க. இது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 2019 இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான். காரணம், வெற்றி பெற்றவங்க வெற்றி தொடர்றது வர அதில் கன்டினியூ பண்ணுவாங்க. 45% வாக்கு பலத்தை 3 தேர்தல்களில் அவங்க தாண்டிட்டாங்க. இது ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டுன்னு தான் நான் கருதுறேன். வெற்றி பெற்ற இவங்களோட ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு, ஒரு தேங்கி போன ஓட்டு. அதே வேளையில் 45 பெருசாக எலாஸ்டிக் மாதிரி இதுக்கு மேலே கூடாது, இதை விட பெருசாக குறைவும் செய்யாதுங்கிறது என்னோட கணிப்பாக நான் அதை பார்க்குறேன். இதில் இவங்க கூட கமலஹாசன் அவர் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னாலும் கூட ஒரு இடதுசாரி சிந்தனையோடு நின்றனால இயல்பாட்டே அவங்கக்கிட்ட வந்து அலைன் ஆயிட்டார். 2024 மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம், சிதம்பரம் போன்ற தொகுதிகள்லாம் அவரோட பிரச்சாரம், கமலஹாசனுக்கு பிரச்சாரம் ஒரு வேலிடிட்டி உள்ளதாக தான் இருந்துங்கிறத ரவிக்குமாரும் திருமாவளவனுமே கமலஹாசனை மதித்து பார்த்தது மூலமாக தெரியும். அவருக்குன்னு எதிர்ப்பு ஓட்டு இல்லை, அவர் ஒரு ஆதரவு தளம் ஓரளவு அதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. இதை தாண்டி இவங்க கூட பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரும் வந்து கம்பைன் பண்ணதுக்கான வாய்ப்புகள் வரும் நாட்களில் அதுக்குள்ள ரேகைகள் தெரியுது. திமுக கூட அதாவது முடிவெடுத்துட்டாங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. முடிவெடுத்து இன்டாக்டா இருக்கவங்க இன்டாக்டா இருப்பாங்க. கூடுதலாக தேமுதிக வந்து டிஎம்கே ஆப்ஷனை பட்ஜெட்டை பாராட்டி பேசுறது, பொது பிரச்சனைகளை தமிழக முதல்வர் பின்னாடி நாம நிற்போம்னு சொல்றது வந்து கூடுதலாக இப்போ ஒரு ஏன் எடுக்கிறாங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியில் அவங்க மத்திய சென்னையில் 9% தான், திருவள்ளூரில் 15% தான், தஞ்சாவூரில் 17, விழுப்புரம் சிதம்பரத்தில் அதிமுக 35 எடுக்கும்போது கடலூரில் அவங்க 25 27 தான் எடுத்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு டு பி ஃப்ராங்க் அதிமுக வாக்குகளை அவங்க விருதுநகரில் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி 4 தொகுதியிலும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. விஜயபிரபார்னு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிமுக வாக்கு அங்கே விழுந்திருக்கு. வெற்றி கோட்டை நியர்பை வந்தாப்புல. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, தேமுதிக அலைன்ஸோட நாம் தோத்துட்டோம். தோத்த சூழ்நிலையில் நமக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்தால் நல்லா இருக்கும், காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்குங்கிறதுல மெகா கூட்டணின்னு ஒரு கட்டத்தில் அவர் அனௌன்ஸ் பண்ணார். அதில் விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ வந்து இந்த கூட்டணியில் இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமியின் நோக்கம் மினிமம் கேரண்டிக்கு வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாமக அவருக்கு தேவைன்னு ஃபீல் பண்ணுறாரு. அவர் மக்களவைத் தேர்தலில் பலமாக இருக்கக்கூடிய பகுதி சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, தர்மபுரியிலையும் அவருக்கு 23% வாக்குங்கிறது நல்ல வாக்கு. கன்னியாகுமரியில் 4 எடுக்கிறவர் போலீஸ் ஸ்டேஷனில் 23 எடுத்தது நல்ல வாக்கு. ஸோ அவர் பாமக தனக்கு ஒரு இன்றியமையாத கூட்டணி, மினிமம் கேரண்டிக்கு பாமக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவருக்கு தேவைன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அது எதையுமே ஒரு ஃபார்மேஷனாக கொண்டு வர மாட்டேங்கிறார், வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு. அதுக்கான வெளிப்படுத்தல, பாமக விஷயத்தை வெளிப்படுத்தல. ஆனால் இன்டைரக்டாக தேமுதிக விமர்சனம் மூலமாக இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் திங்கர். பட் அதை டெலிவரி பண்ணதில் தேமுதிகவுக்கு எதிராக பேசி மனசுல இருக்கிறது தேமுதிக வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டாரா? வேண்டாங்கிற அளவுக்கு அவரோட பேச்சு பிரேமலதா அம்மையாரோட ராய்சபா கிளைமுக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை கடந்து போயிருக்கலாம். யாருக்குமே ராய்சபா நாங்கள் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு ஃப்ரே ஃபேஸுக்காக அதை காட்டுனா அதற்கு தக்கன அதை பேசியிருக்கணும். எங்கள் கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தான் தீரணும்னு தன் கட்சியில் பாடுபட்டவங்கிற அந்த கிளைமை எடுத்திருக்கணும். அவர் பிரேமலதா அம்மையார் ஸ்பீச்சை அப்படி 4 இருக்கு பார்த்துக்கலாம், எங்கள் கூட்டணி கட்சி அவங்கவுங்க ஆஸ்பிரேஷனை சொல்லுவாங்க, எங்களுக்கும் கட்சி இருக்குது, கட்சியில் கேட்கணும்னு பொதுப்படையாக எதுவும் சொல்லியிருக்கலாம். அதை விட அவர் தேமுதிக சினப் பண்ணுறாங்கன்னா அவர் மனசில் பாமக கூட்டணி வேணுங்கிற அந்த எண்ணமும் என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடிய பாமகவை தன்வசம் கொண்டு வரணுங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை தேமுதிக விமர்சித்த மூலமா வெளிப்படுத்திட்டாங்க. என்னோட ரீடிங். அதுல எடப்பாடி பழனிசாமி தெளிவா தேமுதிக விமர்சிச்சிட்டாரு, பிரேமலதா விஜயகாந்த் அதுக்கான பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் சட்டப்பேரவைக்குள்ள சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது பாஜக பாமக ரெண்டுமே புறக்கணிக்கிறாங்கல்ல. அப்போ இந்த இடத்துல அதிமுக கூட்டணியில் இல்லையே. நீங்க நாளைக்கு என்ன அவங்க முடிவெடுப்பாங்கன்னாலும் கூட என்டிஏங்கிறதா இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. என்டிஏ தான், அண்ணாமலை தான் பாமக கேண்டிடேட் அன்புமணியை அனௌன்ஸ் பண்ணாரு. என்டிஏ சேர்ந்தெடுத்த முடிவு தான் ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணாததுங்கிறத சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல அண்ணாமலை அரெஸ்ட்டுக்கு அன்புமணியும் அறிக்கை கொடுக்கிறாரு. ஏற்கனவே
அதிமுக அணியில் இருந்த கிருஷ்ணசாமியும் அறிக்கை கொடுக்கிறாரு. இப்போ அரசியல் அரங்கத்துக்குள்ள 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு முபாரக் தவிர யாரும் எடப்பாடி கூட கூட்டணி இல்லைங்கிற நிலைமை தான் இருக்குது. ரெண்டாவது பெரிய கட்சி நம்ம பேசலாம். ரெண்டாவது பெரிய கட்சி அதிமுக தான், நான் மறுக்க வரல. ஆனா அந்த கட்சி கூட்டணியில இருந்த முபாரக் தவிர தேமுதிக நிலைப்பாடு புறவை பார்த்துக்கலாங்க. பாமகவும் பாஜகவும் சபாநாயகரால சட்டப்பேரவைக்குள்ள ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது இது போன்ற ஒரு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைப்பாட்டை இல்ல ஆதரவு தெரிவிச்சா எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் பண்ண மாதிரி ஆயிரும். ஸ்ட்ரெங்தன் பண்ணி பிடிய விட்டுட்டா அப்புறம் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுப்பாரு. நமக்கு திமுக அணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வெளியே என்ன ஸ்போர்ட்சர் கொடுத்தாலும் எல்லா கட்சிகளுக்குமே திமுக அணி ஸ்ட்ராங்கா இருக்குது. 3 தடவை ஜெயித்திருக்காங்க. எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடாது, அதிமுக அதன் மூலம் பேக்கப் பண்ணலான்னு பாக்குறாங்களா? எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடாதுங்கிறத விட ஓகே அதிமுக பேக்கப் பண்ணலாங்கிறதும் ரெண்டு ஒன்று தான். எடப்பாடி தலைமை தவிர இன்னொரு தலைமைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு எடப்பாடி தான் தலைமையில் இருக்கனால அந்த கேள்வி இப்போ எழாது. யார் தலைமையில் இருந்தாலும் தங்களுடைய இம்பார்ட்டன்ஸை முன்னிறுத்தி தான் பாமக பொலிட்டிக்ஸ் பண்ண முடியும். பாஜக பொறுத்தவரை 2026 29க்கு எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத அவங்க பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் மிகப்பெரிய அளவு டிமாண்டில் இன்னைக்கு திமுக அணி செட்டில்டு. நான் அப்படிதான் செட்டில்டு தான் அவங்கள பார்க்குறேன். அதை தாண்டி 2வது இடத்தை எடப்பாடிக்கு உறுதி பண்ணி கொடுக்கக்கூடியதுல பாஜகவை விட மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் பார்ட்டி ஆட்டு பாமக இருக்காதான் நான் பார்க்கிறேன். நான் அதே வேளையில பாமகவோட பலகீனங்களையும் நான் சொல்ல தயங்காதவன் தான். இந்த இடத்துல பாமக அரசியல் சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் தேவையான ஒரு கட்சியா இருக்குது. ஆக்சுவலா எடப்பாடி அவருக்கு வெற்றி பெற்ற இடம். அங்க பாமக அவரை தோற்கடிச்சும் காட்டி இருக்கிறாங்க. ஸோ சென்சிட்டிவ் கம்யூனிட்டி நாளைக்கு என்ன செய்வாங்கிறதுல அவருக்கு சான்ஸ் எடுக்க முடியாது. அது அவருக்கு பாமக தேவைங்கிறத காட்டுது. தென் 70 தொகுதிக்குள்ள பாமக இருந்தாதான், ஏன்னா அந்த இடத்துல தான் அவரும் பலமா இருக்கிறார். இந்த இவங்க ஸ்ட்ராங்கா கூட 70 தொகுதிக்குள்ள தான் அவரும் பலமா இருக்கிறாரு. 38% சேலத்தில் எடுத்திருக்கிறாருன்னா எங்க திருநெல்வேலியில் 8% எடுத்திருக்கிறார். நான் மைக்ரோவா ஏரியா வைஸ் பார்த்தான் சொல்றேன். கோயம்புத்தூர்லேருந்து நீலகிரிலையும் 3வது போயிருக்கிறாரு. இங்க வந்து அவர் 2வது இடத்த கம்ஃபர்டபுளா 35 36 எடுத்திருக்காருன்னு சொல்லும்போது அங்க அவருக்கு ஓட் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா ப்ரூவ்டு ஓட்டோட பாமக இருக்குது. பிளஸ் அங்க வந்து பாஜகவுக்கு செல்வாக்கு குறைவு, எதிர்ப்பு அதிகம். இப்ப எங்க பகுதியில் பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகம், எதிர்ப்பும் இருக்கு. செல்வாக்கு அதை ஓவர் ரைட் பண்ணும். மேற்குலையும் பாஜக செல்வாக்க வளர்த்திருக்காங்க. தென் சென்னை மத்திய சென்னையிலும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது ப்ரூவ்ட் ஆயிருக்குது. இப்போ ராமதாஸ் ஒரு விஷயம் சொல்றாரு, நாங்க எம்பி ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக திமுகவிடம் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமா அதிமுக அப்படிங்கிற ஒரு இதை டோரை ஓபன் பண்றாரா? அதிமுக டோரை அவர் ஓபன் பண்ணலாம், அதுல நான் மறுக்கல. பட் அவர் என்டிஏக்குள்ள இருக்குங்கிறத அவங்க மெயின்டைன் பண்றாங்க. என்டிஏக்குள்ள இருக்கிறாங்க. என்டிஏக்குள்ள மாறுபட்ட கருத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் இஷ்யூ பேஸ்டா அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. 24க்கு முன்னையும் பேசினாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவங்க என்டிஏல இருக்காங்கிறத ரெகனைஸ் பண்றாங்கிறது உண்மை. அதே வேளையில இஷ்யூ பேஸ்டா சில மாறுபட்ட கருத்துக்களை, மொழி பிரச்சனை அதுல எல்லாம் பேசத்தான் செய்யறாங்க. பாஜக பொறுத்தவரை அவங்க இப்ப கூட்டணியை பற்றி கவலைப்படல. இந்தி மேட்டர்ல பிற மொழியாளர்களை கன்சால்டேட் பண்ணி பார்ட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்றத பற்றி தான் அவங்க அட்லீஸ்ட் இஷ்யூ பேஸ்ட்ல அதிமுகவோட நிக்கலாம்ல. அப்படியாவது ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் இந்த மாதிரியானது பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. பாஜகவை சொல்றீங்களா? நான் பாமக எப்படி லாஸ்ட் மினிட்ல எடப்பாடி ஏமாத்திட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? உள்ளாட்சி தேர்தலில் எப்படி ட்ரீட் பண்ணாருலாம் அவங்களுக்கு தெரியாம இல்லையே. டிராவல் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப 23 சீட்டு 10.5 ஒரு கையில இது ஒரு கையில இதுன்னு சொல்லும்போது அவர் அலர்ட்டா இருக்குன்னு சொல்லும்போது ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட்டும் போது டாக்டர் ராமதாஸ் வெரி வெரி அலர்ட்டா இருக்கத்தானே செய்வாரு. சோ அப்ப தேமுதிக எம்பி சீட் கிடையாதுன்னு சொல்றது மூலமா பாமகக்கு எம்பி சீட் கிடையாது அப்படின்னு மறைமுகமா சொல்றாரா? அதுதான் அவர் கிறிஸ்டல் கிளியரா பண்ணிருக்கணும்னா எங்களுக்கு கட்சிக்காரங்க இருக்காங்க, கட்சிக்காரங்க தான் பிரியாரிட்டி. கட்சிக்கு நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. கட்சிக்காரங்களை பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு நாங்கள் யோசிக்க முடியுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கணும். அவுட்ரைட்டா தேமுதிகவை அவர் ஸ்னப் பண்ணது பாமக அவர் மனசுல இருக்குது. பாமக இல்லைன்னா நமக்கு எடப்பாடி வெற்றியில கேள்விக்குறி வரும், வட தமிழகத்தில் ஃபைட் பண்றதுல கேள்விக்குறி வரும். இன் ஷார்ட் மினிமம் கேரண்டி எதிர்கட்சி தலைவருங்க இதை என்ஷூர் பண்ணிக்கும். அதுக்கு பாமக தேவைங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் இருக்கிறதா நான் கணிக்கிறேன். காலம் தான் அதுக்கு பயிர் சொல்லும். சரி சார், இப்போ அதிமுகவோட தேர்தல் கணக்குன்னு ஒன்று இருக்கும், பாஜகவுடைய தேர்தல் கூட்டணி இருக்கும், பாமக தேர்தல் கூட்டணி. இதை ஒரு சிம்பிளா நீங்க சொல்லுங்களேன். பாமக தேர்தல் கூட்டணி வந்து அவங்க தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வின்னபிலிட்டிக்குள்ள ஒரு சான்ஸை பார்ப்பாங்க. மற்றபடி ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். என்டிஏல இருந்து அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்காங்கிறத அவங்க பார்ப்பாங்க.
ஏடிஎம்கேலேருந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கிறதையும் பார்ப்பாங்க. இந்த 2 ஆஃபருக்கு இடையில அவங்க அக்செப்டன்ஸை பண்ணுவோங்கிறத அவங்க வெளிப்படையாக தான் அவர் சொல்கிறாங்க. ஐயா மூப்பனார் இதை வந்து நாசூக்கா பொலிட்டிக்ஸ் பண்ணி பண்ணுவாப்புல, இவங்க வெளிப்படையாகவே அதை சில விஷயங்களை சொல்லி தான் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லும்போது எந்த ஆஃபர் அவங்களுக்கு பெற்றா வருதோ அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்ல அந்த ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ்ல தான் சார் பாஜகவும் தொடர் தோல்வி, பாமக தொடர் தோல்வி, அதிமுக தொடர் தோல்வி. இதுல யார் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கான மெயின் ஸ்கிரீன் டிமாண்ட் பண்ண முடியும்? ஆஃபர் அக்செப்டன்ஸ்ல வந்து டிமாண்ட் பண்றதுக்கு தனக்கான அது ஒரு வில் பவர் பவர் தான். அது வில் பவர் தான். எடப்பாடிக்கு வில் பவரா, டாக்டர் ராமதாஸுக்கு வில் பவரா, யார் வில் பவரோட நிற்காங்கிறது தான் அந்த இடத்துல பேரத்தை முடிவு பண்ண. 2 பேருமே டஃப்பானவங்க தான், அரசியல் அரங்கத்துக்குள்ள வில் பவரை நிரூபிச்சவங்க தான். சரி.